Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைல்ல சிக்கன் கறி எப்படி செய்யலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். இதற்கு நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன். இப்போ இந்த சிக்கன்ல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா லெமன் சாறு சேர்த்துக்கலாம். அடுத்து சால்ட் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருள்லாம் வச்சு நம்ம இப்போ சிக்கனை ஊற வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா பிரட்டி எடுத்துருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டினதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தாபா ஸ்டைலில் சிக்கன் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் அடுத்தது நம்ம மசாலாவும் சேர்க்க ஆரம்பிக்கலாம். காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அடுத்தது தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான மசாலா பொருட்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதில் நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். அடுத்தது கறி வேகணும். அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. கறி நல்லா வெந்துடும். சால்ட்லாம் இப்போ போட தேவையில்லை. நம்ம கறி ஊற வைக்கும் போதும் சால்ட்டு சேர்த்தோம், தக்காளி வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம். அதனால் சால்ட்டு வந்து கடைசியாக கூட செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ போட தேவையில்லை. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸாக குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு குழம்புல சேர்க்க வேண்டியது தான். இப்போது தாபா ஸ்டைல் சிக்கன் கறி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கடலை மாவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை பொடி பண்ணி சேர்த்துடலாம். கையிலேயே இப்படி கசக்கனிங்கன்னா தூளாகிடும். ரொம்ப தேவையில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். அடுத்தது கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதாங்க. அசத்தலான சுவையில் தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.